வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த முசுடா. டேய் டேய் டேய், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் குடுறா. போடா, உனக்கு குத்துதான், நீ சாப்பிட்டல, இது எனக்கு குத்துது, நான் தான் டேய் அண்ணனுக்கு தர மாட்டியா? தர முடியாது, போடா. போடா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? உன்னையெல்லாம் சின்ன வயசுல அம்மா குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்துச்சுடா. அப்பெல்லாம் நான் தாண்டா உன்னை பாத்துக்கிட்டேன். ஓ, குப்பை தோட்டல இருந்து இருந்து வந்தா 90s kids மாதிரி அம்மா அம்மா எனக்கு குப்பை தோட்டல தூக்கிட்டு வந்தாமா, நான் அம்மா எனக்கு சொல்லிட்டு அழுவு நினைச்சா 2K கிட்ட போனா டேய் மச்சான், சொல்றா. யாரா அது? ஏதோ ஊர்ல பங்காளி சண்டை போட்ட மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. என் அண்ணன் தான்டா. அண்ணனா? அண்ணன் காலனா இப்படி அண்ணன் தம்பி இப்படி போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான்டா, கண்டுக்காத. ஏய் தம்பி, நீ என்ன இங்க பண்ற? ஏதோ பொண்ணுக்குன்னு கரெக்ட் பண்ணிட்டியா? ஆமா, அப்படியே பொண்ணுக்குன்னு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ வேறண்ணா, இங்க ஆடு மாதிரி போறோம். அதான் அப்படியா? சரி சரி. நீ அங்க இங்க வந்தா? நான் மட்டும் எதுக்க போறேன், இந்த பசங்களோட கம்மையில குளிக்க வந்தேன். அப்படியே அங்க பொண்ணுங்க குளிச்சிட்டு இருந்துச்சு, அப்படியே பாத்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். வீட்டுல இங்க போட்டு கொடுத்துறாதரா, இதெல்லாம் பண்ண முடியும். நீ அப்படியே போ, ஏதாவது பொண்ணுங்கன்னு கரெக்ட் பண்ண ஆடலாம் பாருங்கல்ல. சும்மா மொட்டை பையனா சுத்தாதா, போ. என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரிவா. சரி, ஒரு கேம் போடுவோம். போடுறா. ஏண்டா வீணா கேம் விளையாண்டு வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிய வீட்டுல சாப்பிட்டு உருப்படியா ஒரு வேலைக்கு போனாதான்டா 4 பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வைக்க முடியும். அதெல்லாம் வேலை பார்த்துதான். என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? அப்படி சொல்லுங்க. நீ ஒரு கழுத்து கட்டு போட்டா எல்லாம் சரியா எதே கழுத்து கட்டா? என்ன கால் கட்டு தானே சொல்லுவாங்க, நீ கழுத்து கட்டுங்கிற? என்ன காலையே கட்டுறாங்க, கழுத்து தானே கட்டுறாங்க. இந்த இவ்வளவு பேசுறிய, இவ்வளவு அக்கனையா, எங்க உன் தங்கச்சியை கட்டி வை பாப்பா. இது கூட சூப்பரா இருக்க. நீ கட்டி வைங்க. நீ கட்டி வைடி. பாத்தியா உங்க அண்ணி எப்படி திட்டிட்டு போறான்? பாத்தியா? ஒன்னும் பெரிய பேசுனேன். உனக்குன்னு வேலை இருந்தா தான்டா எங்கேயும் பொண்ணு கிடைக்கும். யாரும் கட்டி வைக்க மாட்டாங்க. போ, ஏதாவது வேலையை தேடி உருப்படி வேலையே பாரு, போ. சரி தெரியாம பண்ணிட்டேன் பேபி. சாரி பேபி. இனிமே அது பண்ண மாட்டேன் பேபி. நம்பு பேபி. சரி கோச்சிக்காத. இந்த வாரம் அவுட்டிங் போலாம் வெளியா. ஏய் நீடா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுலயே ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மச்சான் தான். மச்சானா? லவ் தானே பண்ற? சொல்லவே இல்ல. அப்ப மட்டும் போய் போட்டு கொடுத்துருவேன். ஏய் உண்மையை சொல்லு, இல்லன்னா நான் போய் போட்டு கொடுத்துருவேன் சத்தியமா. எந்த வீட்டு பொண்ணு? அக்கா வீட்டு பக்கத்துல இருக்குது அந்த பொண்ணு. அட்லீஸ்ட் அக்கால அந்த பொண்ணா? இனிமே நான் என்ன சொல்ல செய்யணும் சரியா? இல்லன்னா இப்பயே போட்டு கொடுத்துருவேன். சொல்லக்கூடாது தானே? அப்பனா என் காலில் விழு. உழுடா காலை, இல்லன்னா இப்பயே போய் சொல்லி கொடுத்துருவேன். சரி ஒண்ணுங்கடி கீழே எல்லாரும் இருந்தாங்க, அதான் பேச முடியல. நான் மேல வந்துட்டேன். ஒரு நிமிஷமா இவங்க யாருக்கிட்ட பேசுனீங்க? போய் பாப்போம். என்ன பேபி பாட்டா? பாட்டுலான்னு தெரியாது பேபி. சரி உனக்காக நான் ஒன்னு பாருறேன். உருளை கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? நக்கா போச்சு. யாருக்கிட்ட பேசுங்க? ஏய் நீ எப்ப வந்த? பேசிட்டு இருக்கேன். நீ எப்ப வந்த? உண்மையை சொல்லி யாருக்கிட்ட பேசுங்க? 2 கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். சொல்றேன். அம்மாட்ட பேசுறேன். அவ்வளவு பண்றாங்க. யாரு அந்த பொண்ணு? அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுதா. யார்ட்டி சொல்லிடாதா சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். அன்னைக்கு சொன்னா கால வீடான்னு சொன்னல. நீ கால வீரே இல்ல அம்மா கிட்ட போய் சொல்ல. அண்ணன்டா அண்ணன் பண்ணக்கூடாது. கால வீரே அம்மா கிட்ட போய் சொல்லுவா. யார்கிட்டயும் இனிமே சொல்லக்கூடாது சரியா? சொல்லாங்க. சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் போறாங்கம்மா, நானும் ட்ரிப் போயிட்டு வந்துடுறோமா. சரிப்பா. அது எப்படி? ஏமா அன்னைக்கு நான் கேட்கும் போது முடியாது சொல்லிட்டு இன்னைக்கு இவனை மட்டும் அனுப்புறீங்க? என்ன செல்ல பிள்ளையா? அதெல்லாம் போக கூடாதுடா. போய் உட்காந்து படிக்கிற வேலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரேன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் முடியாதுடா. அம்மா போக கூடாதுமாவே, இங்கதான் இருக்கிறான். அம்மா ட்ரிப்புக்கு போய் படிக்கிற வேலையா போடுறா. போடா. இவன் ஓவரா பண்றான். இருக்கு வேற வழியா இல்ல, சொல்லிதான். என்ன சொல்லவா? என்ன சொல்லவா? சொல்லவா? என்னடா சொல்லவா? சொல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம். ஆமாமா நம்ம தம்பிதான் ட்ரிப்பு போயிட்டு ஜாலியா இருந்தோமா. சுத்துறா போடா. அதை விட்டு படிப்பு